முதலாக பார்வையற்றோருக்கான டெய்லி முறையிலான உலக வரைபடம் வெளியிட்டுள்ள நாடு எது? ஆப்ஷன்ஸ்: இந்தியா, சீனா, பிரான்ஸ், ஜப்பான். இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. இந்தியாவில் இ கேபினெட் முறையை அறிமுகப்படுத்திய வடகிழக்கு மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா. இந்த கேள்விக்கான சரியான பதில் அருணாச்சல பிரதேசம். நாட்டிலேயே முதன்முறையாக மிதக்கும் பள்ளி அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: மணிப்பூர், அசாம், கோவா, கேரளா. இந்த கேள்விக்கான சரியான பதில் மணிப்பூர். ஆர்டிஐ சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்த இந்தியாவின் அண்டை நாடு எது? ஆப்ஷன்ஸ்: மியான்மர், வங்கதேசம், நேபாளம், இலங்கை. இந்த கேள்விக்கான சரியான பதில் இலங்கை. ஆப்பிரிக்கா யூனியன் அமைப்பில் கடைசியாக இணைந்த நாடு எது? ஆப்ஷன்ஸ்: மொராக்கோ, லிபியா, அல்ஜீரியா, சூடான். இந்த கேள்விக்கான சரியான பதில் மொராக்கோ. உலக பொருளாதார மன்றத்தின் 47வது ஆண்டு கூட்டம் நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன்ஸ்: இந்தியா, தென் அமெரிக்கா, பாகிஸ்தான், சுவிட்சர்லாந்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் சுவிட்சர்லாந்து. தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் மராத்திய மன்னர் யார்? ஆப்ஷன்ஸ்: முதலாம் பாஜிராவ், இரண்டாம் பாஜிராவ், சிவாஜி, பாஸ்கர ராவ். இந்த கேள்விக்கான பதில் சிவாஜி. கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற நகரை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் பராந்தகன். இந்த கேள்விக்கான சரியான பதில் முதலாம் ராஜேந்திரன். மாசி மகம் யாருடைய முக்கிய திருவிழாவாக கருதப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் சோழர்கள். தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சிவாஜி, முதலாம் சரபோஜி, இரண்டாம் சரபோஜி, இரண்டாம் பாஜிராவ். இந்த கேள்விக்கான சரியான பதில் இரண்டாம் சரபோஜி.